நம்ம செட்டிநாடு பெப்பர் கிரேவிக்கு ஆயில் ஒரு 3 லிட்டர் ஊற்றிக்கிட்டு பட்டை 30 கிராம், லவங்கம் 15 கிராம், சோம்பு, ஜாதி பத்தி போட்டு ஏலக்காய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு பிடி, வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வதக்கி நல்லா வெங்காயம் கரைஞ்ச பெருக்கி 200 கிராம் பூண்டு போட போகிறோம். இஞ்சி 300 கிராம் போட்டாச்சு. 2.5 கிலோ தக்காளி வந்து சீக்கிரம் கரையிறதுக்காக உப்பு போடுறோம். 50 கிராம் போடுறோம். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம், தனியாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம். ஒரு 3 கிலோ தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்து இப்போ வறுத்த மசாலா பொடியும் தேங்காய் தூள் முந்திரி இதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதில் சேர்த்து பெப்பரும் வந்து கொத்தமல்லி போட வேண்டியதான். கஸ்தூரி மேல் மணத்துக்காக போடுறோம். ஒரு 1 லிட்டர் ஆயில் வச்சு காஞ்ச மிளகா கருவேப்பிலை நம்ம வறுத்து அதில் சேர்க்க வேண்டியதுதான். நம்ம செட்டிநாடு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.